முருகனோட அறுபடை வீட்டில் 2ஆம் படை வீடு வந்து திருச்செந்தூர். மற்ற படை வீடுகள் எல்லாம் எங்கே இருக்குன்னா குன்றில் இருக்கும். ஆனால் இந்த திருச்செந்தூர் மட்டும்தான் கடல் சார்ந்து இருக்குது. அது வந்து இதோட ஒரு தனிச்சிறப்புன்னு கூட சொல்லலாம். இந்த திருச்செந்தூரில் தான் முருகன் வந்து சூரபத்மனை வந்து தோற்கடித்ததாக புராணங்கள் கூறப்படுகிறது. அந்த தருணத்தை தான் நம்ம சூரசம்ஹாரம்னு கொண்டாடுறோம். சூரபத்மன்ற ஒரு கொடூரமான அரக்கன் தேவலோகத்தை கைப்பற்றி தேவர்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான். இதை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவன்கிட்ட போய் மன்றாடுறாங்க. இதை கேட்ட சிவபெருமான் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு முருகப்பெருமானை படைக்கிறாங்க. முருகப்பெருமான் தன்னோட படைகளை எல்லாம் திரட்டிட்டு சூரபத்மனை அழிக்கிறதுக்காக திருச்செந்தூர் போகிறாரு. அங்கே வந்துட்டு சூரபத்மனை சார்ந்தவங்களெல்லாம் அழிச்சிட்டு சூரபத்மனோட இறுதியில் போர் புரிகிறார். போரோட இறுதியில் சூரபத்மன் மனம் திருந்தி முருகப்பெருமான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டனால சூரபத்மனை அழிக்காமல் முருகப்பெருமான் அவரை ஒரு பாகம் சேவலாகவும் இன்னொரு பாகம் கொடியாகவும் மாற்றி தன் கூடையே வைத்திருக்கார். இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக தேவர்கள் மக்கள்கள் எல்லாரும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. அதை தான் நம்ம சூரசம்ஹாரம்னு இன்ன வரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கருணை மிக்க தெய்வமாக கந்தன் இருக்கிறனால தான் நம்ம கருணை கடல் கந்தா போற்றி அப்படின்னு சொல்கிறோம்.